Hi children, இந்த வீடியோவில் நாம் comparing quantities பார்க்க போகிறோம். comparing quantitiesனால் என்ன? ஸோ அந்த நேம்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷனுக்கும் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் அல்லது ரேஷியோஸ் டு பர்சன்டேஜ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது கம்பேரிங் குவான்டிட்டிஸ். வேறு வேறு குவான்டிட்டிஸை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பர்சன்டேஜாக கொடுத்துருக்கத அதை எப்படி ஃப்ராக்ஷனுக்கு கம்பேர் பண்ண முடியும், அதாவது ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வெர்ட் த கிவன் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் டு பர்சன்ட்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன செய்யணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/8 ஃப்ராக்ஷனை நம்ம வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஈவன் நம்பர்னால 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். ஸோ 4 times இது என்ன ஆகும் 50. ஸோ அகெயின் ஈவன் நம்பர் 2, இது 25. ஸோ அப்போ 25/2 என்ன கிடைக்கும் 12.5% மாற்றிட்டோம். ஸோ பர்சன்டேஜ். ஸோ 25/2 நமக்கு என்ன கிடைக்கும் 12.5%. ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் 5/4. ஸோ 5/4 into 100. ஸோ நமக்கு தெரியும் 4 times எப்போ வரும், 25 மல்டிப்ளை பண்ணோம்னா 100 வரும் இல்லையா. ஸோ 4 25s are 100. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 5 5s are 25, பேலன்ஸ் 2, 5 2s are 10, 10 plus 2 12. So 125%. So next example பார்ப்போம் 3/40. So 3/40 பர்சன்டேஜாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுது. 2 times இது 5 times, 2 5s are 10. ஸோ இப்போ என்ன கிடைக்குது 3 into 5 15/2. ஸோ 15 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 7.5%. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கன்வெர்ட் த கிவன் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்ட். ஸோ டெசிமலாக கொடுத்துருக்கத பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம். ஸோ எப்போதுமே டெசிமல் பாயிண்டில் இருக்கிறத நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், அதை ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். ஸோ 0.05னா எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 2. அப்போ 65/100 டெசிமலாக ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னால் என்ன சொன்னோம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகுது. நமக்கு என்ன கிடைக்கும் 65%. ஸோ சேம் வே இப்போ பாருங்கள் 2.1 நான் சொன்னேன் டெசிமலாக வச்சு நம்ம எதையும் செய்ய முடியாது. ஸோ டெசிமலாக ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும் 2.1ங்கிறது. ஸோ 2.1ங்கிறது ஹோல் நம்பர் வந்தால் 21 என்ன வரும் 10. ஏன்னா எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது 1 place. ஸோ 10. ஸோ 21/10 வந்துருச்சு. இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 0 கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 210%. ஸோ தேர்ட் சம் பார்ப்போம் 0.02. ஸோ எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது 2 place தள்ளி. ஸோ ஹோல் நம்பராக இருந்தால் 2/100. ஸோ இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றோம்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 0 கேன்சல் ஆகுது. என்ன ஆன்சர் 2%. லாஸ்ட் சம் 12.35. ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் 1235. எத்தனை பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது 2 place. ஸோ 100 2 zeros இன்ட்டு பர்சன்டேஜாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 0 கேன்சல் ஆயிடுது. 1235%. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம். அதாவது ஃப்ராக்ஷனை டைரெக்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணி
செய்கிறது தான் என்னது ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் மாற்றிருக்கோம். அதே மாதிரி டெசிமல் டு பர்சன்டேஜ் மாற்றிருக்கோம். ஸோ டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 100ஆல் மல்டிப்ளை பண்ணி நாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சில்ட்ரன்.